இதை நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், என்னைய மதவாதிம்பாங்க. என்னங்க நீங்கள் மத வெறியோட சொல்கிறீங்க? சபரிமலைக்கு மாலை போடுற சீசன் வந்தால் போதும், எல்லா பள்ளிக்கூடத்துலேருந்தும் எங்களுடைய இந்து மாணவர்கள் நெத்தியில் பட்டையோடையோ விபூதியோடையோ மாலையோடு போனால். வணக்கம். வேளச்சேரியுடைய காங்கிரஸ் எம்எல்ஏ JHN ஹசன் மௌலானா அவர் காவல்துறை இயக்குனருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா, ரம்ஜான் காலத்தில் தொழுகைக்கு செல்லும் இஸ்லாமியர்களிடம் காவல்துறை கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். காரணம் என்னென்னா, அவங்க ஹெல்மெட் போடாமல் இருப்பாங்க, லைசன்ஸ் இல்லாமல் வச்சு போவாங்க, அதனால் அவங்கள்ட்ட கனிவோடு நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்கிறார். இது என்ன நோக்கத்தோடு சொன்னார் அப்படின்னு தெரியல. காவல்துறைங்கிறது எப்பொழுதுமே கனிவோடு தான் நடந்துக்கிறணும். இப்போ இந்த காலத்தில் தான் கனிவோடு நடந்துக்கிறணும், மற்ற நேரத்தில் கனிவோடு நடந்துக்கிறணும் அப்படிங்கலாம் இல்லை. ரெண்டாவது என்னென்னா, ரம்ஜான் காலத்தில் அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரம்ஜான் காலத்தில் அவங்களுக்குன்னா சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? அப்படிலாம் இல்லை. ரம்ஜான் வந்தால் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டலாம், சட்டம் வரைமுறைக்கு அப்பாற்பட்டு ஓட்டலாம், அப்படிலாம் அர்த்தம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ரம்ஜான் காலத்தில் அவங்க அதிகமாகவே சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துக்கணும். ஆனால் இவர் எந்த நோக்கத்தோடு சொல்லியிருக்காரு, ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறாரு. இது வேண்டுகோள் இல்லை, காவல்துறையை ஒரு மதத்தின் சார்பாக நடந்து கொள்ள சொல்கிற, ஒரு மத சார்போடு நடந்து கொள்ள சொல்லக்கூடிய விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். இது காவல்துறை அவங்ககிட்ட மட்டும் கனிவாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த நாட்டில் இருக்கிற எல்லாரோடையும் காவல்துறை கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள், சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு யாரும் இல்லை. சட்டத்துக்கு அப்பாற்பட்ட காலம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ரம்ஜான் காலத்தில் இருக்குது அப்படின்னா இல்லை. இதை நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், என்னைய மதவாதிம்பாங்க. என்னங்க நீங்கள் மத வெறியோட சொல்கிறீங்க? முஸ்லீமுக்கு அவர் ஒரு கனிவாக நடந்துக்கணும்னு சொல்கிறாரு, இதை போய் மத வெறியோட பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன, அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு தொழுகைக்கு போகிறவங்களோட கனிவாக நடந்துக்கிறேன்னா எங்களுக்கு சார்பாக அந்த இடத்துல நடந்துக்குங்க, லைசன்ஸ்லாம் எங்கிட்ட கேட்காதீங்கன்னு அர்த்தம். பல ஸ்கூல் காலத்தில் சபரிமலை சீசன் வந்துட்டால் போதும், சபரிமலைக்கு மாலை போடுற சீசன் வந்தால் போதும், எல்லா பள்ளிக்கூடத்துலேருந்தும் எங்களுடைய இந்து மாணவர்கள் நெத்தியில் பட்டையோடையோ விபூதியோடையோ மாலையோடு போனால் மாலையை கழட்டிட்டு வரணும், யூனிஃபார்மோடு தான் இருக்கணும், எல்லாத்துக்கும் பொது அப்படிம்பாங்க. கோயிலில் திருவிழாவுக்கு கையில் காப்பு கட்டிட்டு போயிருப்பேன், கையில் காப்பு கட்டக்கூடாதுன்னு சுற்றறிக்கை இருக்குது, கையில் காப்பு கட்டக்கூடாது, நீங்கள் வெளியில் போகணுன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்போ நாங்கள் போய் ஏங்க இப்படி சொல்கிறீங்க, ஒரு 30 நாள் ஒரு 45 நாள் விரதம் சபரிமலைக்கு இருக்காங்க, ஒரு 15 நாளைக்கு கோயில் திருவிழாவுக்கு கையில் காப்பு கட்டியிருப்பேன், 45 நாள் சபரிமலை வேலைக்கு மாலை போட்டுருக்கப்புறேன், இதுக்கு என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன மதவெறியை தூண்டுறீங்கம்பாங்க. நீங்கள் எப்படி மதவெறியை தூண்டுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்போ போய் இந்த ஹசன் மௌலானா மாதிரி இந்த மாதிரி மாலை போட்டிருக்காங்க, ஒரு 15 நாள் தாங்க, ஒரு மாதம் தாங்க விடுங்கன்னா கேட்க மாட்டாங்க. நாங்கள் முதல் நல்லிணக்க நேரத்தோடு இருப்போம் அப்படிம்பாங்க. இதிலெல்லாம் என்ன காரணம்னா, ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர் முஸ்லீம் மதத்துக்கு உட்பட்டு இருக்கார், அந்த மதத்துக்காக ஆதரவாக இருக்கிறார். நம்ம ஹிந்து எம்எல்ஏ யாராக இருந்தாலும் இந்து சமுதாய சடங்குகளை தட்டி கேட்குற மாதிரி, இந்த மாதிரி திருவிழா காலத்தில் சபரிமலை காலத்தில் மாலை போட்டிருப்பாங்க விடுங்கன்னு எங்கேயாவது ஒரு ஆள் கேட்டிருக்காரா, ஏதாவது சொல்லியிருக்காரா? இந்து எம்எல்ஏ சொல்லியிருக்க மாட்டாங்க. காரணம் என்ன, இந்து எம்எல்ஏ இருக்கிறவங்கெல்லாம் அங்கே அந்த கட்சிக்கு சார்பாக இருக்காங்க, மதத்துக்கு சார்பாக இருக்க மாட்டேங்கிறாங்க. இதில் யாருடைய குறை? இந்துக்களை நம்ம குறை தான். நம்ம மதத்திற்கு பேசக்கூடியவங்க, நம்ம உரிமைக்கு பேசக்கூடியவங்க, நம்ம மத உரிமையை நம்முடைய மீட்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவங்களை தேர்ந்தெடுக்காமல் நம்ம போனதுடைய விளைவு. இதில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது யாருன்னா இந்துக்களை நாம் தான். நன்றி, வணக்கம்.